ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வகையான கீரைகள் எங்கள் வீட்டில் வளர்க்குறாங்க. எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடிகள், கீரைகள், பழங்கள், அதுக்கப்புறம் காய்கறிகள், நிறையா பூக்கள், அது மாதிரி நிறைய செடிகள் வளர்த்துட்ருக்கோம். அண்டு நான் கீரைகள் வந்து இந்த மாதம் கடந்த ஒரு மாதம் 1.5 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான கீரைகள் வந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கேன். சீசன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்டு இந்த ஒரு 1.5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி கீரை தான் எங்கள் வீட்டில். அந்தளவுக்கு கீரை அறுவடை பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த வீடியோலாம் தொகுத்து உங்களுக்கு வழங்கணும். எந்த அளவுக்கு நம்ம மாடி தோட்டத்திலேருந்து கீரைகள் வந்து சாகுபடி பண்ண முடியுன்றதை காட்டுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் முதல்ல நான் வந்து பண்ண போகிற கீரை வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரை வந்து பார்த்திங்கன்னா தப்புக்கீரையாக வந்தது. நாங்கள் விதை போட்டு வளர்க்கல, தானாகவே முளைச்சி வந்தது தான். அண்ட் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. தண்டு எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் சமையலுக்கு உங்களுக்கு வந்து தேவையான ஒரு கீரையாக இருக்கும். இந்த தண்டை வந்து கட் பண்ணி நம்ம வந்து குழம்புல போடலாம், இல்லை வந்து இதை பொரியலாக கூட பண்ணி சாப்பிட்லாம். ஸோ எங்கள் வீட்டு சமையலுக்காக தான் இதை நான் பறிக்கிறேன். அண்டு இந்த அறுவடை எப்படி பண்ணுறன்றதை பார்க்கலாம். அண்ட் உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து கீரை வளர்த்துருக்கீங்க, இல்லை ஏதாவது காய்கறி வளர்த்துருக்கீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் நம்ம கூட பகிர்ந்துக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அண்ட் இந்த கீரை வந்து பறிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சாயந்தர நேரத்தில் பறிங்க. பொதுவாக வந்து பறிக்கிறது வந்து காலை நேரத்தில் சூரியன் வரத்துக்கு முன்னாடி நம்ம பறிக்கிறதும், இல்லை வந்து சூரியன் மறைச்சதுக்கப்புறம் பறிக்கிறதும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ வந்து நல்லா வந்து ஒரு ஈவினிங் டைமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு நான் இதை வந்து எடுக்க பார்க்குறேன். அண்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க இதை எடுக்கிறது. வந்து பார்த்திங்கன்னா நல்ல மண் பிடிச்சிக்கிட்டு இருக்குது, வரவே மாட்டேங்குது. நல்லா செம்மண் கலவை வேறு. ஸோ நல்லா பிடிச்சி உள்ளே நல்லா வேர் வந்து நல்லா இழுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெல்ப்போடு நல்லா வந்து பிடிச்சி இழுத்துட்ருக்கேன். அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா வேர் நல்லா உள்ளே நல்லா போயிருந்துருக்கு. அந்தளவுக்கு வேர் ஆழமாக இது வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதைக்கும் ஒரு தண்டுக்கீரை வருங்க. கிட்டத்தட்ட சிகப்பு தண்டுக்கீரை மாதிரி தான். சிகப்பு தண்டுக்கீரை எப்படி விதையிலேருந்து நம்ம வந்து அறுவடை வரைக்கும்ட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் அது பார்க்குறதா இருந்தாலும் பாருங்கள். ஸோ அதில் சிகப்பு தண்டுக்கீரை எப்படியோ அதே மாதிரி தான் டிட்டோ இதுவும். அண்ட் கடைசியாக ஒரு வழியாக அதை எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல பெருசாக இருக்குது, உடஞ்சிடுச்சு. பட் பரவாயில்ல, பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. இந்த தண்டுக்கீரை மட்டும் இல்லாமல் பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, தரப்பசலைக்கீரை, பருப்பு கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, வயல் பொன்னாங்கண்ணி கீரை, குப்பைக்கீரை, சாரணக்கீரைன்ட்டு நிறைய வகையான கீரைகள் வந்து இந்த மாதம் அறுவடை பண்ணியிருக்கு. அண்டு இதுக்கான வீடியோஸ் எல்லாம் தனித்தனி வீடியோஸ் நான் வந்து கீரை ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கீரை பற்றின ஸ்பெசிஃபிக் விஷயங்களும் அதில் வந்து நிறையா இருக்கும். அதை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் விதவிதமாக கீரைகள் வளர்த்துருந்தீங்கன்னா அதோட அனுபவங்கள் பற்றி எனக்கு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எத்தனை வகையான கீரைகள் வளர்த்துட்ருக்கங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் கூட வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கட்டும், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து மாடி தோட்டத்தில் எவ்வளோ வகையான கீரைகள் வளர்க்க முடியுங்கிறத காட்டுங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். until then, bye from your Sakthivel. Have a happy gardening day.